வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். பாருங்க, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 12/2/2025 புதன்கிழமை, தை 30. கிரிவலம் நேரம் கொஞ்சம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேற்று இரவு 7:51 இன்னைக்கு இரவு 8:12 வரைக்கும் பௌர்ணமி திதியோட நேரம் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. பௌர்ணமி இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடியுது, அதுக்குள்ள கிரிவலம் முடிச்சிடணும். இல்லை ஆரம்பிச்சுக்கணும். நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சா கூட நீங்க திதியில ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கிறது எப்படின்னா முடிச்சுக்கலாம். அவரை பார்த்துடணும். அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். கீழ்நோக்கு நாள் பௌர்ணமி இன்னைக்கு. நீ சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:35 இன்னைக்கு. திதி பார்த்தீங்கன்னா இரவு 8:12 வரைக்கும் பௌர்ணமி திதி. அடுத்து பிரதமை ஸ்டார்ட் ஆகுது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8:24 வரை இரவு ஆயில்யம், பிறகு மகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூராடம் உத்திராடம், இவங்களுக்கு தான் சந்திராஷ்டமம். பூராடம் உத்திராடம். தனுசு ராசியில் ஓரளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு வந்துடும். தனுசு மகரம் இடைப்பட்டு இருக்கும், பார்த்துக்குவோம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் தாமதமாகும். ஸ்ட்ரகிளாகவும் முடிக்கிறதா இருந்தால் முடிங்க, இல்லை ஒரு நாள் தள்ளி வைங்க. சிவராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம், எல்லாமே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ கழிப்பு நிறைந்த ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு உழைப்பு, கடின உழைப்பு, கடின எஃபெக்ட் போடணும் ஒரு ஒர்க்குக்கு, பார்த்துக்கோ. கடகராசி நேயர்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, வெளியில போய் இன்னைக்கு கிடைக்கும். வெளியில போங்க, சந்தோஷம். கண்டிப்பாக நீங்க செய்யற பலன், செலவு பண்ற பணத்துக்கு ஈக்குவலா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே கொஞ்சம் தாமதமா, ஸ்பீட் பிரேக் மாதிரி நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மை தரம், நேர்மையா இருப்பாங்க இன்னைக்கு. அதுனா இன்னைக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, நேரத்தில் தோணும் என்னடா இது ஒழுக்கமாக இருந்துட்டு போகலாம், அந்த மாதிரி நாள் இன்னைக்கு. துளாராசன் நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ கடனை தீர்ப்பாங்க. நீண்ட நாள் ஏதாவது ஒரு பாக்கி இருந்தால் அடைச்சிடும். விருச்சிகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் மிகுந்த ஒரு நாள், ரொம்ப ஜாலியாக நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் நற்செயல் செய்யக்கூடிய ஒரு நாள், நல்லது செய்யுங்க. மகர ராசி நேயர்களுக்கு நன்மை பயக்கும் நாள், அனைவரும் நன்மை செய்ய முரண்படுவார்கள், இவர்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி, மனசுக்குள்ள ஒரு சாந்தம் நிறைவும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கும், அவாய்ட் பண்ணி சைலண்டா போயிடும். ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வரைக்கும் பத்திரை நேற்றே போட்டிருப்பீங்க, இல்லைன்னா இன்னைக்கு போட்டுருங்க. காலைல 6 மணிக்கு மேலே போடுங்க, நைட்டு 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும், முடியாது உங்களால். இன்னைக்கு போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவம், நைட்டு 8:12 வரைக்கும் பவம். அடுத்து பாலமும் காலில் போய்க்கலாம். இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.